ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துகிற வகையில் பேசுனதுக்காக பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவர்கிட்டையும் உடனடியாக பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நாட்டோட வளங்களில் முஸ்லீம்களுக்கே முதல் உரிமை அப்படின்னு காங்கிரஸ் ஏற்கனவே அறிவிச்சிருச்சு அப்படின்னு பேசியிருந்தார். மோடி பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் தோல்வி பயத்தில் மக்களை திசை திருப்பறதுக்காக பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து பேசுகிறதா எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரதமர் மோடியை ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இது தொடர்பாக சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையின் போது இஸ்லாமிய பெருமக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்குது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கலவரத்தை தூண்டுற வகையிலான பிரதமர் மோடியோட பேச்சு மதவெறியோட உச்சம். இந்திய பெருநாடு விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இஸ்லாமிய பெருமக்கள் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணோட கோடிக்கணக்கான பூர்வக்குடி மக்கள் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க யாருமே இந்த நாட்டுக்கு அந்நியர்கள் கிடையாது. ஆனால் பிரதமர் மோடி இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த நாட்டுக்கு வெளியிருந்து வந்தவங்க மாதிரியும் இந்துக்களோட சொத்துக்களை அபகரித்தது மாதிரியும் பேசிட்டு இருக்குது. அற்ப அரசியல் லாபத்துக்காக மத பிரிவினையை ஏற்படுத்துகிற கொஞ்சம் கூட மனச்சான்றற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆட்டுக்குட்டிகளை மோத விட்டு ரத்த குடிக்கிற ஓனாயோட குரூர மனப்பான்மையை பிரதமருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கு. தன்னோட ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக நாட்டு மக்களோட மனங்களில் வெறுப்பு நஞ்சை விதைக்கும் பிரதமர் மோடியோட பரப்புரை பேச்சு இந்த நாட்டை அழிவு பாதைக்கு தான் இட்டு செல்லும். மீண்டும் பிரதமர் மோடி இந்தியாவோட பிரதமராக ஆனால் இந்த நாட்டில் சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை அப்படின்றதெல்லாம் முழுசாக ஒழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்திய நாட்டோட ஒருமைப்பாட்டையும் பன்முகத்தன்மையும் சிதைச்சு அழிக்கிற மோடி தலைமையிலான பாஜகவுக்கு தேசபக்தி பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பாசிச மனப்பான்மைக்கு நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். ஆகவே இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி இந்து இஸ்லாம் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுனதுக்காக பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவர்கிட்டையும் உடனடியாக பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சீமான் சொல்லி முடிச்சிருந்தாரு. இதே மாதிரி சீமானை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.